எனக்கு என்னன்னா, நான் விஜயை வந்துட்டு கும்பிடுறேன் கையெடுத்து. இதுக்காக ஒரு துன்புறுத்தல் செய்யாமல், மக்களை துன்புறுத்தாமல் எல்லாரையும் ஒரு 2 பஸ்ஸில் கூட்டுட்டு வந்துட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆறுதல் எல்லாம் சொல்லி சாப்பாடு போட்டு நீங்கள் அனுப்புறீங்கன்னு முடிவு எடுத்தீங்க இல்லையா, அதுக்காக நான் வந்துட்டு நன்றி சொல்றேன். அரசியல்வாதிக்குன்னு தனி ஆஸ்கார் இருந்ததுன்னா இவருக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். நேரம் தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இந்தாங்க இதோ இருக்கு. இதை மாற்ற முடியாது சிபிஐயால். எனவே அவங்க அப்படியே எஃப்ஐஆர் போய் அவங்க நேரம் மக்கள் மேலே ஹெலிகாப்டர் எடுத்து வந்து இறக்குவாங்க. தலைவா வா தலைவா என் மேலே இறக்கு தலைவான்னு ஒரு 10 பேர் கத்துறான்னு வச்சுக்கோங்க, இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, இது அரசுடைய சதி. பாஜகவோடு மட்டுமல்ல, பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிக்கை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ பாதுகாக்கிறவன்னு அவங்க தான். இந்த கரூருக்கு அப்புறம் விஜயனுடைய இமேஜே வந்துட்டு அப்படியே டென்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? புது கார் தான், ஆனால் ஆக்சிடென்ட் ஆன கார் இது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூரில் பாதிக்கப்பட்ட 41 பேர் குடும்பத்தையும் நேரில் வரவழைத்து சென்னைக்கு மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து அங்கே ஹோட்டலில் தங்க வச்சு அங்கே ஒரு ஏற்பாடு செய்து சந்திக்க இருக்கிறார் விஜய் அப்படின்ற செய்தி இன்றைக்கும் எப்பயும் போல கசிய விடப்பட்டிருக்கு. அது திட்டத்தட்ட தவைக்கா தரப்பிலிருந்தே வருகிறதையும் அவங்க ட்விட்டர் வலைதளத்தில் போறதும் பார்க்க முடியுது. அதே சமயம் அதே தவைக்கா ஆதரவாளர்கள், தவைக்கா தொண்டர்கள் சொல்லக்கூடிய இணையத்தில் இயங்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கடுமையாக இதை விமர்சனம் பண்ணியும் எழுதுறதையும் பார்க்க முடியுது. நாங்க என்ன முட்டா பசங்களா, இவ்வளவு உங்களை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இந்த மாதிரியான திட்டங்களை சிந்தனைகளை யார் உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இது உண்மையா இருக்கும் பட்சத்துல நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இந்த இடத்துக்கு விஜய் வர்றதுக்கு அவர் தான் வழி பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? விஜய் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அங்க வந்திருக்கணும் அப்படிதானே எதிர்பார்க்குறீங்க? அங்க வந்திருக்கணும்னு நீங்க விஜய் எதிர்பார்க்குறீங்களே, அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் அவர் இருந்திருந்தாருன்னா அந்த இடத்த விட்டு அவர் அகன்றிருக்க மாட்டாரு. அது உங்களுக்கு புரியுதா? நீங்க விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா உண்மையில நில்லுங்க, மக்களோட நில்லுங்க. இப்ப நான் விஜயோட நெருக்கமான மாதிரி நீங்க நெருக்கமானீங்களா? என்கிட்ட விஜய் எவ்வளவு மரியாதையோட, எவ்வளவு இணக்கப்பாட்டோட நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஆனா நான் ஏன் எதிர்த்தேன்? தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லணும். அவங்க திருத்திக்கலையா எதிர்க்கணும். இதுதான், அதான் அரசியல். அரசியல்னா அவரோட போயிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடையாது. அப்புறம் நான் ஒரு 70 வயசுக்காரன் அப்படின்றதுக்கு மரியாதை இருக்காது. நான் இவ்வளவு காலம் அரசியல் இருந்திருக்கிறேன் அப்படின்னோம்னா நான் அவர் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க எப்படி போயிட்டு கவர்னர் கிட்ட போயிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விடயத்துக்கு வந்துட்டு கவர்னர் கிட்ட எடுத்து போய் மனு எதுக்கு கொடுத்தீங்க? ஏங்க அவர் தானங்க சான்சலரு அந்த யூனிவர்சிட்டிக்கு. அப்ப அவருக்கு கூட்டு பொறுப்பா இருக்கா இல்லையா? அப்ப அவருக்கு கிட்ட எப்படி கொடுத்துங்க? தப்பா ஐயா? ஆமா அப்படின்னு. சரியா, இதுக்கு மாதிரி சொல்லுங்க ஐயா, நான் மாத்திக்கிறோம், நீங்க மட்டும் ஆனா சொல்லிடுங்க ஐயா. இதுதான் விஜய். இப்ப இதை என்னால எப்படி சொல்ல முடிஞ்சது? உங்களாட்ட அப்படியே போயிட்டு அவர் மேல விழுந்துடல. அவர் ஒரு மைய பொருளா இருக்காரு ஒரு பாலிடிக்ஸ்லன்னா அவரை வழி நடத்தணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அப்படிப்பட்ட ஆட்களை விஜயும் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவருக்கு அமைஞ்சதும் அதுக்கு நேர் எதிரான ஆட்கள், உங்க உட்பட. இன்னைக்கு நீங்க திட்டுறீங்கல்ல விஜய, நீங்க உட்பட நீங்களாம் பிளைண்டாவே இருந்தீங்க கடைசி வரைக்கும். அவருடைய பொறுப்பு, அவர் தமிழ்நாட்டு அரசியல செய்யக்கூடிய விடயம் என்ன கொள்கை பிரகடனமா சொல்லப்பட்டது, அந்த விடயங்களை நீங்க பொருட்படுத்தவே இல்லை. விஜய் அண்ணா என்ன விஜய் அண்ணா? நான் ஏன் அப்புறம் இவ்வளவு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு 4 புத்தகத்தையும் கொடுத்துட்டு நான் பேசுறேன்? ஏன் அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு? நான் சொன்ன தொட்டு தானே வந்துட்டு அந்த அரசியல் பயிரங்கத்தை நடத்துறாரு. நீங்க போயிட்டு பேசுங்க ஏன்னு அவர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? ஏன்னா உங்களை எல்லாம் அரசியல் படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் சொன்னாரு. நீங்க அரசியல் ஆனீங்களா? நீங்க ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், விஜய்க்கு மக்கள் அக்கறை இருந்துருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த இடத்த விட்டு அவர் அகன்றிருக்க மாட்டார். என்ன சொல்றாரு உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் அது வருச்சுனா, முதல்ல எவாக்குவேட் பண்ண இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்றாருல்ல, அது பதிவாயிருக்குல்ல. இடம் கிடைக்கல, நாங்க மண்டபங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம், ஆனா மண்டபங்கள் நீங்க அந்த இடத்துக்கு வர வேணாம் ஐயா, நான் இன்னும் கரூர்ல இருந்து வரல. நீங்க அதுக்குள்ள நீங்க மாம்பது போற கரூர்ல என்ன அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணணும். யாரை எவாக்குவேட் பண்றீங்க? ஏங்க விஜய் தாங்க சம்பந்தப்பட்டவரு. விஜய் குரலை கேட்க, விஜயனுடைய மூஞ்சை பார்க்கறதுக்கு தாங்க நின்னாங்க. அவங்க ஒரு டிஸ்ட்ரஸ், ஒரு கடும் சங்கடத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரே நபரு திரு விஜய் அவர்களே. வாங்க போயிடலாம் அப்படின்னு ஒரு போயிடுவார் அவரு.
பேசுங்க பேசுங்க, 30 பேர் ஐயா சார், 30 பேர் சார் செத்து போயிட்டான் சார் அப்படின்னு நாட்ட பத்திரிகையாளர்கள் இருந்து அலறும் போது அவர் பாட்டுக்கு போறாரு, போக முடியுமா அது? அப்போ அப்படிப்பட்ட அக்கறை இல்லாதவரை அவர் புரிஞ்சுக்கிறாங்க, அவர் கூட இருக்கிறவங்க. அவனுக்கு திட்டம் போடுறாங்க, கரூருக்கு வர வேண்டும் என்றால் 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிரீன் சோன், அதுக்குள்ள பறவைகளோ கொசுக்களோ ஈக்களோ வரக்கூடாது. சொன்னாங்களா இல்லையா? காவல்துறை என்ன படிச்சு தூக்கி ஓரம் வச்சிருச்சு, அவ்வளவுதான். அவன் எதுக்கு அது பண்ணாங்க? அங்க வரத பர்மிஷன் இல்லைன்னு. அவங்க எல்லாமே அப்படிதான். அங்க நடந்த விபத்துக்கு இவங்க காரணம் அது வந்துட்டு சதி. அங்க அங்க நடந்த விபத்து, அவ்வளவு பேர் கிரௌடு சொன்ன போலீஸ் சரியில்லை, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அந்தாண்ட போறாங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அதுல வந்து உள்ளபடியே சொல்ற, அதான் பிரச்சனை. இன்னைக்கு இவங்க எல்லாம் ஓடுறாங்க ஒளிகிறாங்க அப்படின்னோம்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு சிபிஐயும் வந்து இருங்க. A1 A2 A4 வர வழக்குக்கு வருவோம். அப்போ இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய தலைவர் புத்திபூர்வமான அரசியல் பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா ரசிகர்களே, தொண்டர்களே? இல்லைங்கிற நானு. ஸோ நானே சொன்னேன், நீ எதுக்கு போயிட்டு எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கிற போலீஸ்கிட்டலாம்? நீங்க ஏதோ கூப்பிட்டு ஆறுதல் சொல்றதுல பெரிய ஆளாச்சே, கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுங்கன்னு நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா, நான் விஜயை வந்துட்டு கும்பிடுறேன் கையெடுத்து. இதுக்காக ஒரு துன்புறுத்தல் செய்யாம, மக்களை துன்புறுத்தாம, எல்லாரையும் ஒரு 2 பஸ்ல கூப்பிட்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் எல்லாம் சொல்லி சாப்பாடு போட்டு நீங்க அனுப்புறீங்கன்னு முடிவு எடுத்தீங்களே, அதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா நீங்க தான் சொன்னீங்க, வந்தா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னே நீங்க சொல்றீங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தா அசம்பாவிதம் நடக்கும், அங்க இருந்தா அசம்பாவிதம் நடக்கும், மறுபடியும் கரூருக்கு போனா அசம்பாவிதம் நடக்கும். நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்த போதெல்லாம் ஷூட்டிங்கு போனீங்களே, அசம்பாவிதம் தான் நடந்துச்சு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே துக்கம் நடந்த இடத்துக்கு போகாம அங்க இருக்கக்கூடிய மக்களை தன் இடத்துக்கு அழைத்து ஆறுதல் சொல்றது அப்படின்றது ஐயோ, மக்களுக்கு அவர் செய்யற நன்மை, அது நன்மை. இவங்க சொன்னாங்கன்னா இவங்களுடைய ஆட்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? துவார் வராங்க, துபாருக்கு வராரு துபார், நீ அங்கேருந்து ஆள் நிறுத்துரு, இங்கேருந்து மக்களை ஏத்து, அங்க திருச்சியில் அவர் வந்து இறங்க எடுத்தது வரைக்கும் ஃபுல்லா நம்ம ஆட்கள் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி விட்டுருவாங்க. உடனே ஃபுல்லா வந்துருவாங்க. உடனே நடுவில் இவங்க விடுவாங்க பஸ்ஸை. விட்ட உடனே பிரச்சனை ஆயிடும். தமிழக அரசு தான் காரணம், ஸ்டாலின் அவர்களே எங்களை பழிவாங்குங்கள், என் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பாங்க. புரியுதுங்களா? அரசியல்வாதிக்குன்னு தனி ஆஸ்கார் இருந்ததுன்னா இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அது இல்லை, போயிட்டு போகுது. அப்போ இவங்க இது எல்லாமே திட்டமிட்ட செயல்பாடுங்க. அதனால ரசிகர்கள் நீங்க இதெல்லாம் பத்தி நீங்க குறையா சொல்றீங்க அப்படின்னோம்னா, இதுல இருக்க நிறைய நீங்க புரிஞ்சுங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு தான் அவர் அதெல்லாம் சொன்னார். அவருக்கு ஒன்றும் மக்கள் அங்கே வந்து சந்திச்சா அதனால கோவப்படுறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் பவுன்சராலையும் காப்பாற்ற முடியாது, பம்பராலையும் காப்பாற்ற முடியாது இவங்கள. அதனால தான் அவர் டக்கரை இப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அங்கே போறாரு. இப்போ போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டுருக்காங்கன்னா போலீஸ்கிட்ட எதுவும் வரலையா? கோர்ட்டில் வரணும், நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் வாங்கிக்கோங்க. நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்டில் சொல்கிறோம், நீங்களும் கோர்ட்டில் சொல்லுங்க. நாங்கள் வெளில தான் பாதுகாப்பு, மண்டபத்தோடு வர மாட்டேன்றாங்க அவங்க. நீங்களாச்சு, உங்களுடைய பவுன்சர் ஆச்சு, உங்களுடைய பம்பர் ஆச்சு, அவங்கள விட்டு எகிரி நீங்கள் பார்த்துங்க. நாங்கள் வரமாட்டோம், உள்ள இல்லை. வெளியில் பொது இடத்துல நீங்கள் வரக்கூடிய நேரத்தை சொல்லுங்க, நாங்கள் இருப்போம். ஒரு 10, 15, 20 போலீஸ்காரர், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏன் போலீஸ்காரை பாதிக்கப்படணும்? ஏன் பாதிக்கப்படணும்? இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட், நாட் விஜய்ஸ் சர்வெண்ட். ஏன் பாதிக்கப்படணும்? தேவையில்லை. அதுக்கு மீறி என்ன, அமித்ஷாவுக்கு ஒரு ஃபோன் போட்டு இன்னும் ஒரு ஓய்வு பிரிவு பாதுகாப்பை சார்ந்த இன்னும் ஒரு 25 பேரை அனுப்பி வைக்கவும் அப்படின்னா உடனே அவர் அனுப்பி வைக்கிறாரு. எதுக்கு தமிழ்நாடு காவல்துறை கஷ்டப்படணும்? தமிழ்நாடு காவல்துறை தான் உங்களுக்கு உதவவே மாட்டேங்குது இல்லை, எதுக்கு அதெல்லாம்? தமிழக அரசு தான் வந்து திட்டமிட்டு சதி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு சிபிஐயும் மாத்தின பிறகு நீதி வெல்லும்னு போட்டாரு. ஆனால் சிபிஐ தன்னுடைய ரீரிஜிஸ்டர்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது A1 A2 A3ன்றது அதே அடுக்குல தான் வருது. புசி ஆனந்த், மதியழகன், நிர்மல்குமார்னு. அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, அது விசாரணை பண்ணி பூர்வாங்க விசாரணை பண்ணி தானே அந்த எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த எஃப்ஐஆர் தாக்கல் செய்ததுல உங்களுக்கு முரண் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துருக்கணும். அந்த எஃப்ஐஆர் பண்ணது அப்படின்றது என்னது? ஒரு விசாரணை நடத்தி அதனுடைய அடிப்படையில் தானே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஒரு ஒரு குற்றச்செயல் நடந்திருக்குப்பா, அந்த குற்றச்செயல் மேல என்ன நடந்துச்சு, அவங்களுடைய அப்சர்வேஷன், அவங்களுடைய ஆரம்பகட்ட விசாரணை இதெல்லாம் வச்சுதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியாச்சு. அடுத்தது என்னது? சார்ஜ் ஷீட். அது விசாரணை பண்ணி ஆதாரத்தோட சொல்லக்கூடிய இடம், இதுல இருக்கிறத அது ருசுப்படுத்தக்கூடிய இடம் சார்ஜ் ஷீட். அது வந்துடுறதுக்கு அப்புறம் தான் நீங்க உச்சநீதிமன்றம் முடிவெடுத்திருக்கணும், இவங்களா விசாரிக்கலாமா இல்ல மாத்தலாமான்ட்டு. அதுக்குள்ள உச்சநீதிமன்றம்
முந்திரி கொட்டை மாதிரி தூக்கி எடுத்து கொடுத்துருச்சு, சிபிஐ கிட்ட கொடுத்துருச்சு. ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் வந்தால் மாநில அரசு விசாரிக்கலாம், தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் அது அவங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மகேஸ்வரி தான் இந்த மாதிரி மாறி மாறி சொல்றாரு. சரி, அது நடந்து போயிடுச்சு. ஆனால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அது வரைக்கும் விசாரணை, மாநில காவல்துறை அது வரைக்கும் விசாரிச்சு பல எவிடன்சஸ் எடுத்துட்டாங்கல்ல, அதை கொடுத்துருவாங்கல்ல. அப்ப நீங்க எங்க போவீங்க? எனவே அவங்க அப்படியே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட விசாரணைக்கு பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ இது மேல ஃபர்தரா விசாரணை நடக்கும். விசாரணை நடக்கும்போது தெரியும் யாரு இப்போ இந்த இடத்துல இந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினது யாரு, என்ன சொல்லி அனுமதி வாங்கினீங்க, அங்க இருக்கிற பேச்சாளர், அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அவங்க என்ன சொல்லி மக்களை கூட்டினாங்க. அப்ப விஜய் ஏன் லேட்டா வந்தாருன்ற இடத்துக்கு வந்ததா? விஜய் ஏன் லேட்டா வந்தாருன்னு இடத்துக்கு வரும்போது தான் ஏன் லைட்டா பண்ணாங்க பேருந்து உள்ள, ஏன் அந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் சொல்லிட்டு ஓடினாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சு ரெடியா வச்சிருக்கோம். இந்தாங்க இதோ இருக்குது. இதை மாற்ற முடியாது சிபிஐயால. மேபி இதை ஓவர்சீஸ் பண்ற இதை இதை கண்காணிக்கக்கூடிய அந்த குழு என்ன சொல்லுதோ அது வேற கதை. இந்த அடிப்படையில் நேர்மையா போனாங்க அப்படின்னோம்னா மறுபடியும் விஜயை தான் கூட்டு விசாரிக்கணும், அவர் தான் பொறுப்பாக்கணும், அவர் கூட இருக்கிறவங்க தான் பொறுப்பாக்கணும். ஆனால் ஏதோ ஒரு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கு. குறிப்பா இப்போ வந்து ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு ஜெயலலிதா மாநில ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க ஒரு மாநாடு மாதிரி போட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் எந்த அளவுக்கு அது சாத்தியம், மக்கள் அதை ஏத்துப்பாங்களான்ற பல கேள்விகள் இருக்குல்ல. அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க அதை பண்ண போறாங்க, அவர் போக போறாரு, இல்ல அவர்கிட்ட பணம் இருக்குது. ஆனா அவர் தான் பணம் செலவு பண்றாரு அப்படின்றதுக்கு அவர் எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை. யாருக்கு செலவு பண்றாங்க அப்படின்றதும் சொல்லலை. ஒருத்தர் சொல்றாங்க அந்த அந்த விமானத்தில் அவர் போனாரு, அது வந்துட்டு அவருடைய விமானம்ன்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க இல்லை இல்லை அது வாடகை தான் எடுத்தது, ஒரு ட்ரிப்புக்கு 28,60,000 ரூபாய் அப்படின்றாங்க. அப் அண்ட் டவுன் 56,00,000 57,20,000 ஆகுது ஒரு ட்ரிப்புக்கு. அவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னோம்னா அவ்வளோ செலவு பண்ணக்கூடியவரா விஜய்? அவ்வளோ தாராள மனப்பான்மையுடையவரா விஜய்? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் பதில் தடணும். அது விசாரணை சரியான தான் தெரியும். இவங்க ஹெலிகாப்டர்லாம் போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக போட்டோம். இவங்களுக்கு ஒரு மைதானத்தை ஒதுக்கி விட்டுறணும், அவ்வளோதான். ஏன்னா மைதானத்தில் போயிட்டு அவங்க மரத்தில் ஏற முடியாது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏற முடியாது, ஜென்ரேட்டர் மேலே குதிக்க முடியாது, அவங்களே அவங்க சேர்த்து சாக முடியாது. அதனால் மைதானத்துக்கு போ, அவ்வளோதான். மைதானத்துக்குள்ள போலீஸே இருக்காது, போலீஸே இருக்கக்கூடாதுன்ற நான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா, இவங்களுக்கு கிட்ட போயிட்டு எந்த ப்ரொடெக்ஷனுமே தராதீங்க. எதுக்கு போலீஸை வஞ்சிக்கிறோம்? இந்த மைதானம் உங்களுது, டேக் ஓவர் பண்ணிக்கங்க. டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்களா, அவுட்டுருங்க, நாங்கள் வெளில நிற்போம். முறைப்படுத்துறது, இந்த கம்பு கட்டுறது எல்லாம் இந்த இதில் விக்கிரவாண்டி மாநாட்டில் 8,000 போலீஸ் வச்சுட்டு பண்ணோமே, அந்த கதையெல்லாம் இதுக்கு மேலே கூடாது. சும்மா ஒப்புக்கு ஒரு 50 போலீஸ் அப்படி வாயில் வெளியிலலாம் எதுவும் டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறது எல்லாம் அவ்வளோதான். உள்ளே போயிட்டு கிரவுண்டு உள்ளல அங்கே என்ன நடந்ததுனாலும் விஜயே பொறுப்பு, தாவேகாவே பொறுப்பு, ஆதவர்ஜனாவே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை தூக்கி அவங்க தலை சுமத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஏன் கண்டிஷனை இவங்க கடைபிடிச்சதில்லை. நான் ஏன் இவங்களுடைய இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க நேரம் மக்கள் மேலே ஹெலிகாப்டர் எடுத்து வந்து இறக்குவாங்க. சொல்றேன், தலைவா வா தலைவா, என் மேலே இறக்கு தலைவான்னு ஒரு 10 பேர் கத்துறான்னு வச்சுக்கோங்க, இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, இது அரசுடைய சதி. எதுக்கு அது? உள்ள நீ வா, உன் ஆள் மேலே இறக்கிக்கோ, நீயே பதில் சொல்லிக்கோ. நான் ரொம்ப நேர்த்தியா பேசுறேன், அவ்வளவுதான். நான் போராட்டங்களை நடத்தியிருக்கேன். 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்திருக்கிறேன், மெயின் ரோட்லயே. காவல்துறை கண்டிஷன் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் அதை செஞ்சிருக்கேன். மறக்கான என் கூட தான் அண்ணன் வைகோ நின்னாரு, அமைச்சராக இருந்த பொன்முடி என்கின்ற தெய்வசகாமன் நின்னாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ரவிக்குமார் நின்னாரு. எவ்வளோ பேர் அரசியல்வாதிகள் எல்லாம் எங்களோட கை கோத்துட்டு நின்னாங்க. இங்கேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நாங்கள் பண்ணோம். அவ்வளோ பெரிய போகிறோம், ஒரு கேஷுவல்ட்டி ஒன்றும் கிடையாது. 6 லட்சம் பேர் மெயின் ரோட்லேயே பண்ணோம். ஏன்? எங்களுக்கு பொறுப்புணர்வு இருந்துச்சு. இவங்க அப்படி இல்லையா? இவங்க வேலைக்கு ஒரு போய் சொல்கிறாங்களே, 16வது நாள்ன்றாங்க ஒருத்தன், இன்னொருத்தர் என்னன்னா காவல்துறையுடைய சதின்றான், இன்னொருத்தர் என்னடானா செந்தில் பாலாஜி எடுத்து கத்திய சொருவினாருன்றான், இன்னொருத்தர் செருப்பால் அடிச்சது டிஎம்கே காரன். அவன் நினைச்சதெல்லாம் சொல்றாங்கல்ல அவங்க. எதுக்கு? தப்பா மிஸ்கைடட் பீப்புள்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மிஸ்கைடட் பீப்புள். நம்புறாங்களே மக்கள். பொதுமக்களுடைய ஆதரவெல்லாம் அவர் இழந்துட்டார், அது என்னைக்கே போச்சு. அவருக்குள்ள இருக்கக்கூடிய ரசிகர்களே அவர் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதான் நிலைமை. அதான் நீங்களும் சொன்னீங்க. மக்களை எப்பொழுதுமே சொல்ல வரேன்,
இப்போ விஜய் ஏமாத்துனது ஒரு பக்கம், விஜயால் ஏமாந்தவர்கள் மறுபக்கம், என்னை போன்றவர்கள் ஏமாந்தவர்கள் ஒரு பக்கம். இவ்வளவுதானே தவிர மக்கள் அப்படி இல்லையா? அவங்க வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இந்த விஜயால என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல ஒரு இப்படி பண்ணிட்டு இப்படி ஓடி போனவர், இவர் ஒரு நாட்டை காப்பாத்துவாரு. அந்த இடத்துல ஒரு போறல ஹீரோ ஸ்டேட்டஸ் அடிபட்டுருச்சுல்ல, அப்புறம் தலைவன் ஸ்டேட்டஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ முடிஞ்சு போச்சு. அது அவர் ஒன்றும் இல்லை, அவருடைய அரசியல் ஹாலோ போல் மேல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அவரை வச்சுதான் நீங்க மொத்த அரசியலுமே பேசப்படுது. கூட்டணி குறித்து நல்ல இடத்துக்கு வந்த பாலாஜி. ஏன் பேசப்படுது? ஏன்னா பாஜகவுக்கு அண்ணா திமுக கூட்டணி அவங்களுக்கு தெரியும் நல்லா, இந்த பலத்தோட அண்ணா திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியாது. அதனால்தான் அவர் ஆரம்பத்திலே சொல்றாரு மெகா கூட்டணி, பிரம்மாண்ட கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு போடுறாருல்ல அந்த உருவகத்தெல்லாம். யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு தெரியும் இதை வச்சுட்டு ஒன்றும் போனி ஆகாதுட்டு. அவர் தான் அவருடைய கட்சியை வீக்கன் பண்ணிட்டாரு, பலவீனப்படுத்திட்டாரு. அப்புறம் என்ன இருக்குது? உடனே அவர் தேடிட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப நாளா அவங்களுக்குள்ள அந்த நெகோசியேஷன் நடக்குது. இப்ப என்ன ஆயிப்போச்சு? விஜய் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. பாஜக எதிர்ப்பாளன், பாசிசத்தை எதிர்க்கின்றேன் அப்படி சொல்லிட்டு, பாசிசத்தை எதிர்க்கின்றேன், பாயாசத்தை குடிக்கின்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட போக முடியாது. ஏன்னா பிஜேபியோடு இவங்க சேர்ந்துட்டாங்க. பாஜகவோடு மட்டுமல்ல, பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிக்கை விட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவார்? இப்போ பாதுகாக்கிறவங்க அவங்க தான். இப்ப அவங்களோட முட்டிக்கிறதா மோதிக்கிறதா இல்ல தனிச்சு போட்டிடுறதா? தனிச்சு போட்டிடுறதுனா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது அமித்ஷா என்ன, அதுவும் அவருடைய வேலை. அவர் அப்பனும் பிள்ளையும் முட்டிக்கிட்டாலே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாங்க ஒன்னா நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். அவரு ஆள் அமைச்சு அவர் ஒட்ட வைக்கிறாரு. குயிக் ஃபிக்ஸ் மாட்டு அதை செஞ்சுட்டு இருக்காரு அந்த வேலையை. அவர் விட்டுருவாரா? அமைக்கிட்டு இருக்காரு. அதான் விஜய் மூச்சு விட முடியாத அவர் திணறிட்டு இருக்காரு. அதனாலதான் கூட்டணி முடிவுகள்னாலதான் வெளியிலேயே வராம இருக்காரா? ஆமா, அதுவும் ஒரு காரணம். வெளியில வந்துட்டு என்ன பேச போற? இப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னு என்னெல்லாம் புழுவுனாங்க இல்லையா? அரசு சதி, அந்த சதி, கூட்டுச்சதி, போலீஸ் சதி அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? சும்மா ஒரு 5 பேர் நீங்க சம்மந்தப்பட்ட 5 பேர் வந்து உட்காருங்க, விஜயம் உட்காரட்டும், பத்திரிகையாளர் சந்திங்களை பார்ப்போம். சும்மா ஒரு மணி நேரத்துக்கு கிழிச்சு தொங்க விட்டுறாங்க உங்களை. அதுக்கப்புறம் விசாரணை, போலீஸ் எதுவுமே இல்லை. உங்களுடைய அரசியலே இப்பவே பாதி நீங்க புள்ளி வச்சிட்டீங்க, விழுந்துடும். அதோட அவ்வளவுதான். நடிக்க கூடாதுங்க. அரசியல் அப்படியாப்பட்ட இடம் கிடையாது. நீங்க இந்த மக்களை பொருட்படுத்தி நீங்க சிந்திச்சிருக்கணும். எம்ஜிஆர் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி. உங்களால இன்னைக்கு நிமிர்ந்து நிக்க முடியல. அப்புறம் என்ன இருக்குது? அதுதான் நான் சொல்லிட்டேனே. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பொதுத்தளத்துக்கு என்னன்னா, இந்த விஜய் என்றவர் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் வியாபார சக்தி. இவரை வச்சு பேசினா ஐயோ தாராளமா அடிச்சுக்கட்டும். அதான் ஸ்டாலின் ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்க யாரோட சேர்ந்தீங்கனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, பாத்துடுறேன் அப்படின்ட்டாரு. மக்கள் கிட்ட என்ன சாதனை பண்ணணும்னு இவர் சொல்ல போறாரு. அந்த சாதனை விளக்க வேண்டியதெல்லாம் மக்கள் பெனிஃபிஷியரி இவருக்கு ஓட் பண்ண போறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஸ்டாலின் கதை முடிஞ்சு போச்சு. அவருடைய கட்சி அப்படின்றது பலம் வாய்ந்தது. ரைட்டுங்களா? அமைப்பு ரீதியாக பலம் வாய்ந்தது. அவர் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அமைப்பு ரீதியாக பலம் வாய்ந்தவை. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப். 3 விஷயம் சரியா போச்சு அவங்களுக்கு. எதிரில் இருக்கிறவங்க யாரா இருந்தாங்க? ரெண்டாவது 10+10+10 ஒன்னே 30 வரவே வராது. இந்த கரூருக்கு அப்புறம் விஜயனுடைய இமேஜே அப்படியே டென்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? புது கார் தான், ஆனா ஆக்சிடென்ட் ஆன கார் இது. அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், சொட்டை தட்டணும், ஓடுதான்னு பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதனால அது ஒன்று ரேஸ்ல ஜெயிச்சிரும்னு சொன்னீங்கன்னா தமாஷ் அது. அதனால அதெல்லாம் நடக்காது. நிறைய விஷயங்கள்